அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம். 21. yüzyılda canlı yayınla tüm insanlığın izlediği bir soykırımı durduramayacaksan sen ne işe yararsın? Eğer dünyanın geleceği 5 ülkenin keyfine kaldıysa ne gerek var o devasa binalara? O kadar harcamaya, o kadar insanı çalıştırmaya. Bırakınız soykırımı durdurmayı. Birleşmiş Milletler kendi personelini, kendi yardım çalışanlarını dahi koruyamadı. Gazze'de sadece insanlık değil, Birleşmiş Milletler de ruhuyla birlikte ölmüştür. தற்போது நீங்கள் பார்வையிட்டிருக்கும் வீடியோ பதிவை பார்வையிட்டிருப்போது நாங்கள் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் மிகவும் ஆக்ரோஷமாக ஆவேசமடைந்து ஒரு பேச்சொன்று பேசியிருக்கின்றார். எப்போது இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைய போகின்றார்கள், இஸ்ரேலை நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்ற ரீதியில் ஒரு மிக கடுமையான ஒரு பேச்சொன்றை பேசியிருக்கின்றார். தங்களுடைய ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அவர் பேசுகின்றார். அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரமாக கோஷமிடுகின்றார்கள். ஆனால் இந்த துருக்கி அதிபருடைய எர்டோகனுடைய பேச்சு இந்த அக்டோபர் 7ஆம் தேதியின் பின்னர் இவ்வாறு பல தடவைகள் ஆவேசமான பேச்சுக்களை அவர் பேசியிருக்கின்றார். ஆனால் துருக்கி பாலஸ்தீன விவகாரத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அரபுலக நாடுகளே, இஸ்லாமிய நாடுகளே எப்போது ஒன்றிணைய போகின்றீர்கள் என அவர் ஒரு கேள்வியை முக்கியமாக எழுப்பியிருக்கின்றார். இந்த கேள்வி நியாயமான விடயமாக இருந்தாலும் இதை அரபுலக நாடுகள் சிந்திப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து இஸ்ரேலை விட துருக்கி ஆயுத பலத்திலே மிகவும் அதிக அளவிலான இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையிலும் சரி, ஆயுதங்களின் எண்ணிக்கையிலும் அதிகமாக கொண்ட நாடு என்பது நாம் பலரும் அறியாத ஒன்று. அதனையும் இந்த காணொலியில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பதை தற்போது நாங்கள் பார்க்கலாம். துருக்கி அதிபர் எர்டோகனுடைய பேச்சின் பின்னர் அவர் ஒரு ஆவேசமடைந்து துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக இராணுவத்தை களமிறக்கப் போகின்றார்களோ அல்லது நாங்கள் பெஞ்சமின் நெதன்யாகுவை அவ்வளவு சீக்கிரமாக விடமாட்டோம் என்ற ரீதியிலெல்லாம் கருத்துக்களை ஆக்ரோஷமாக முன்வைக்கின்றார். அதை பார்க்கின்ற பொழுது துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்து விடுகின்றார்களா, தங்களுடைய இராணுவ படைகளை ஏதாவது அனுப்பி விடுவார்களா என்றெல்லாம் கேள்வி எழுகின்றது. அரபுலக நாடுகளை நோக்கி அவர் கேள்வி எழுப்புகின்றார்கள். அரபுலக நாடுகள் எல்லாம் எப்போது ஒன்றிணைய போகின்றீர்கள் என. அதேபோல இன்று எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி அவர்கள் குறிப்பிடுகின்றார், இஸ்ரேலினுடைய அட்டூழியம் எல்லை கடந்து செல்கின்றது, காசாவை ஒரு வாழ முடியாத பிராந்தியமாக இவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உலக நாடுகள் இனியும் அமைதி காக்கக்கூடாது, உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லாம் அல்சிசி ஒரு மிக காட்டமான ஒரு உரையை அவர் மாற்றியிருக்கின்றார். இவ்வாறான ஆவேசமான பேச்சுக்களை பேசக்கூடிய எர்டோகனாக இருக்கலாம், அல்சிசியாக இருக்கலாம், எகிப்தினுடைய அதிபராக இருக்கலாம், நீங்கள் முதலில் உங்களுடைய நாடுகளும் உங்களுடைய இராணுவமும் காசா மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக எதை செய்தீர்கள், இதை செய்ய தயாராக இருக்கின்றீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கும். இந்த ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அறியலாம், துருக்கியின் உடைய இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கின்றது. 4,20,000 இராணுவ வீரர்கள் உடனடியாக போருக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். 2 லட்சம் பேர் ரிசர்வ் படையினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலினுடைய படையினர் ஆக்டிவ் போர்சஸ் என்று சொல்லும்போது களத்தில் உடனடியாக போருக்கு தயாராக இருப்பவர்கள் 1,69,500 பேர் மட்டுமே இருக்கின்றார்கள். அதேபோல் நாங்கள் எகிப்தினுடைய படையை எடுத்துக்கொண்டாலும் எகிப்திலும் ஏறக்குறைய 4,40,000 பேர் இருக்கின்றார்கள் எகிப்தினுடைய இராணுவத்தில். ஏனைய டேங்கிகளின் அளவிலாக இருக்கலாம், போர் விமானங்களின் அளவிலாக இருக்கலாம், பல்வேறுபட்ட இராணுவ சாதன வளங்களிலே துருக்கியும் எகிப்தும் இஸ்ரேலை விட அதிகமாகவே இருக்கின்றதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். எனவே இப்படியான வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வெறும் ஆவேசமான கண்டனங்களான அறிக்கைகளை மட்டும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை நோக்கி, சர்வதேசத்தையும் செல்மதியற்ற ஐநா சபையை நோக்கி கோரிக்கைகளை விடுப்பதை விட்டு இவர்கள் களத்தில் இறங்கி ஏதாவது செய்ய தயாராக இருக்கின்றார்களா? முதலில் துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் களமிறங்கினாலே பல நாடுகள் ஒன்றிணைந்து வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யார் தங்களுடைய சுயலாபங்களை மறந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்காக
களம் இறங்குவார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இன்றைய நாளிலே எழுந்திருக்கின்றது. இதை விட்டுவிட்டு வெறுமனே அரபுலக நாடுகள் இனியும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. இனியும் அரபுலக நாடுகள் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும். சர்வதேசத்தை நோக்கிய ஆவேசமான பேச்சுக்களை விடுத்து நீங்கள் ஸ்டேலை நிறுத்துவதற்கு அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை மதிக்கவில்லை, ஐநாவினுடைய தீர்ப்புகளை மதிக்கவில்லை, உலக நாடுகளின் தீர்மானங்களை எல்லாம் காலில் போட்டு தூசாக எறிந்து விட்டார்கள். இந்த நிலையில் இனி இருக்கக்கூடிய ஒரே தீர்வு ஸ்டேல் இராணுவத்தை இராணுவ ரீதியாக எதிர்கொள்வதற்கு அல்லது அட்டூழியமான ஸ்டேல் இராணுவத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு இராணுவ ரீதியிலான அழுத்தத்தை இந்த அரபுலக நாடுகளால் கொடுக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. துருக்கி அதிபரின் பேச்சை பார்க்கின்ற பொழுது நாளைக்கே துருக்கி இராணுவம் பாலஸ்தீனர்களை காப்பாற்றுவதற்காக காசாவுக்குள்ளும் ரஃபாவுக்குள்ளும் இறங்கி விடுவார்கள் என்பதைப் போலதான் இருக்கின்றது எகிப்தினுடைய அதிபரின் பேச்சுக்கள். ஆனால் செயலில் இவர்களுடைய இராணுவம் அல்லது இவர்களுடைய அரசு இந்த அரபுலக நாடுகள் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக இந்த உலகமே அவதானித்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது. அதை விடுத்துவிட்டு அனைத்து அரபுலக நாடுகளும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு காசாவிலும் ரஃபாவிலும் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. அடுத்து ஜபாலியா அகதிகள் முகாம்கள் அந்நிய சில நாட்களாக மிக கடுமையான ஒரு சண்டை நடைபெற்றது. ஏற்கனவே ஜபாலியா அகதிகள் முகாம் பிரதேசத்தை தாம் கைப்பற்றி விட்டோம் என ஸ்டேல் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மீண்டும் அங்கு சண்டை நடைபெறுகின்றது என்று சொன்னால் ஸ்டேல் ஊடுருவி சென்று சில இடங்களை ஊடுருவி செல்லக்கூடிய இடங்களை எல்லாம் தாம் கைப்பற்றியதைப் போல கூறுவதை இந்த சம்பவம் தெளிவாக காட்டியிருக்கின்றது. ஜபாலியா, வடக்கு காசா, கான்யூனிஸை எல்லாம் கைப்பற்றியதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் பின்னர் சில வாரங்கள் கழித்து அந்த பகுதிக்குள்ளேயே மிக கடுமையான சண்டைகள் நடைபெற்றதாக இவர்களே கூறுகின்றார்கள். இந்த நிலையில் ஜபாலியா அகதிகள் முகாம்களின் மீது நடந்த சண்டை முடிவடைந்த பின்னர் ஸ்டேலிய இராணுவம் அதை கைப்பற்றி கிட்டத்தட்ட 20 நாட்களின் பின்னர் அவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஜபாலியா அகதிகள் முகாம் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த அகதிகள், அதாவது தங்களுடைய பிரதேசங்களை விட்டு ஸ்டேல் இராணுவத்தால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், ஸ்டேல் இராணுவம் குடியேற்றவாசிகளினுடைய தொந்தரவினால் வேறு பகுதிகளுக்கு வந்தவர்கள் என அந்த அமைக்கப்பட்ட அகதி முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்ககமாக, அதாவது ஒரு புகலிடமாக இருக்கக்கூடிய பகுதியை முற்றாக தரைமட்டமாக்கி இடிபாடு குவியல்களாக மாற்றிவிட்டு ஆஸ்திரேலிய இராணுவம் சென்றிருக்கின்றது என அல் ஜசீராவினால் செறிவாக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளர் கூறுகின்றார். இங்கே ஒரு முகாம் இருந்தது என்பதையே நாங்கள் பார்க்க முடியதாக இருக்கின்றது. இங்கே இப்போது பார்க்கும் காட்சிகள் இந்த இடம் ஜபாலியா முகாம் முன்பு இருந்த காட்சிகளை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இடிபாட்டு குவியல்களாக, கட்டிட குவியல்களாக புல்டோசர்களை கொண்டு தரைமட்டமாக்கிவிட்டு ஆஸ்திரேலிய இராணுவம் சென்றிருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் சென்றாலும் இந்த இடத்தில் யாரும் வாழ முடியாத ஒரு பகுதியாக இதை தரைமட்டமாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதில் மிகப்பெரிய இன்னும் ஒரு கொடுமையை அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அங்கு சென்ற மக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த ஜபாலியா அகதி முகாம்களுக்கு அருகாமையில் அங்கு இறந்த மக்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சுடுகாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மயானம் இருந்தது. அந்த மயானத்தை அவர்கள் முற்றாக புல்டோசர்கள் ஒன்று இடித்து அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய உடலங்களை, இறந்த உடல்களை கூட வெளியே எடுத்து தெருவோரமாக சிந்தி, அதாவது புல்டோசர் கொன்று மயானங்களை இடித்து அங்கு புதைக்கப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட மக்களின் உடல்களை துண்டு துண்டாக சிதறடித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இவ்வளவு கொடுமைகளையும் முழுமையாக உலகத்திற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஊடகங்களில் விடயங்கள் வரும்போது இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என கவலையோடு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வயதான ஒரு 60 வயது நிரம்பி இருக்கக்கூடிய பாலஸ்தீனர் குறிப்பிடுகின்றார், என்னுடைய வாழ்நாளிலேயே நான் இப்படிப்பட்ட அழிவுகளை பார்த்ததில்லை. நான் டிவிக்களில், ஊடகங்களில், பல நாடுகளில் இடம்பெற்ற விடயங்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் எங்களுடைய சொந்த பகுதியைப் போல எந்த ஒரு பகுதியும் நிர்மூலமாக்கப்பட்டதில்லை என அவர் மிகவும் கவலையாக குறிப்பிடுகின்றார். ஜபலியா அகதி முகாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காசாவையும் இராணுவ ரீதியில் ஹமாஸோ இஸ்லாமிய போராளியோ வெற்றி கொள்ள முடியாத ஸ்டேலினுடைய கோழைத்தனமான இராணுவம் அந்த மக்களின் வாழ்விடங்களை, அந்த மக்களின் மருத்துவமனைகளை, பாடசாலைகளை, அகதி முகாம்களை, பள்ளிவாசல்களை தரைமட்டமாக்கி மீண்டும் இந்த சண்டை ஒரு நிறுத்தம் வந்தால் கூட அந்த மக்கள் அங்கு சென்று வாழ்வதற்கு எதுவுமே இல்லாத குடிநீர் தாங்கிகளை இடித்திருக்கின்றார்கள், மின்சார கட்டமைப்புகளை சுக்குநூறாக்கி இருக்கின்றார்கள், அங்கு ஒரு மனிதர்கள் வாழ முடியாத பகுதியாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது.
இவ்வளவு விடயங்களை செய்த பின்னரும் இவர்களால் ஹமாஸையும் இஸ்லாமிய போராளிகளையும் தோற்கடிக்க முடியவில்லை, தலைமையை இஸ்லாமிய போராளிகளின் தலைமையை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை என்பதுதான் இவர்கள் இன்னும் பொதுமக்கள் மீதான கொடூரங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தெளிவாகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலிய போர் அமைச்சரவையினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காடி ஐசன் கோட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், தெற்கு காசா பகுதியிலும் ரஃபாவிலும் நடந்து வரும் இராணுவ தாக்குதல் குறித்து பெஞ்சமின் நெதன்யாகு அளவுக்கு அதிகமான பொய்களை கூறி வருகின்றார். இப்படித்தான் இவர்கள் ராஃபாவின் மத்திய பகுதி வரை இஸ்ரேலிய இராணுவம் கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் அறிவிக்கின்றார்கள். இதே போலதான் இதற்கு முன்னைய செய்தியிலும் நாங்கள் குறிப்பிட்டோம், கான்யூனிஸையும் வடக்கு காசாவையும் ஜபாலியாவையும் கைப்பற்றி விட்டதாக இவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் சில வாரங்கள் சென்ற பின்னர் அந்த இடத்திலேயே ஒரு மிக பெரும் மோதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என இவர்களே கூறினார்கள். இஸ்ரேலிய இராணுவம் கைப்பற்றி இருக்கும் ஒரு பகுதியில் எப்படி இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் மோதல் இடம்பெறும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். எனவே பெஞ்சமின் நெதன்யாகு ராஃபா தாக்குதல் தொடர்பாகவும் மிக கடுமையான பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் என இஸ்ரேலிய அமைச்சரவைக்குள்ளேயே இன்று ஒரு எதிர்ப்பு குரல்கள், அதிலும் போர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை தெரிவித்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலும் ரஃபாவிலும் இனப்படுகொலை செய்யும் சமநேரத்தில் மேற்கு கரை ரமலா என்று தாங்கள் ஆக்கிரமித்த பகுதிக்குள்ளும் மிக கொடூரமான நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள். அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்களை அளவுக்கு அதிகமாக கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரங்கள் குறித்து பல அதிர்ச்சியான தகவல்களை அரபு மொழியில் பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவற்றை நாங்கள் நாளைய தினம் ஒரு முழுமையான காணொளியாக உங்களுக்கு தர இருக்கின்றோம். இந்த நிலையில் ராமலா பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மரக்கறி சந்தை, காய்கறிகள் காய்கறிகள் வாங்கி மக்கள் பயன்படுத்தக்கூடிய மத்திய சந்தையை முற்றாக எரித்து விட்டு சென்றிருக்கின்றது இஸ்ரேலிய இராணுவம் என்பதையும், கையெறி குண்டுகள் தோட்டாக்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி எரித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அந்த பதிவுகளை நாங்கள் எரியூட்டப்பட்ட நேரடி காட்சிகளை யூடியூப்பில் வெளியிட முடியாத காரணத்தால் எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணைத்திருக்கின்றோம், நண்பர்கள் பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவத்தினுடைய ஈரான் இராணுவ தளபதியின் உத்தரவுக்கமைய தற்பொழுது ஹவுதிகளுக்கு கதர் ஏவுகணை என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய, அதாவது கப்பலில் இருந்து கடலில் இருந்தே ஒரு கடல் வழி இலக்குக்கோ அல்லது ஒரு கப்பலில் இருந்து இன்னும் ஒரு தரைவழி இலக்குக்கோ தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் ஹவுதி படைகளுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஹவுதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள், ராஃபாவில் தாக்குதல் ஆரம்பித்த பின்னர் அவர்களுடைய தாக்குதலும் தீவிரப்படுத்தப்பட்டு விட்டிருக்கின்றது. அண்மைய சில நாட்களுக்குள் மட்டும் 6க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த கதர் ஏவுகணை நீண்ட தூரம் சென்று கப்பலில் இருந்தோ தரையில் இருந்தோ நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வழங்கப்பட்டிருப்பதால் இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்க இலக்குகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்ற செய்தியை சர்வதேச போரியல் நிபுணர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஹவுதிப்படை ஏற்கனவே சொற்ப ஆயுதங்களை கொண்டு செங்கடலில் அமெரிக்கா எந்த ஒரு நாட்டாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது கதர் ஏவுகணைகளும் அவர்களுடைய கைகளுக்கு வந்திருக்கின்றது. எனவே ஹவுதிகளினுடைய யுத்தம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதையும் நாங்கள் அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம். அடுத்து ஹமாஸினுடைய போராளிகள் ரஃபா நகரில் சுரங்கம் ஒன்றுக்குள் ஊடுருவி வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து தங்களுடைய ஸ்னைப்பர் படையணி நடத்திய தாக்குதலில் 7 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ளார்கள். இவை தற்போது வரை நடைபெறக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.